Hello everyone, I'm Paul. Welcome to PJ Photography. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா டிஜே ட்ரோன்ஸ் வந்து எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரோன். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வந்து இலங்கையில் வந்து ஒரு ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பிராண்ட் நியூவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஈவன் ப்ரீ ஓன் யூஸ்டாக இருக்கட்டும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ட்ரோன் வாங்கினீங்கன்னா அண்டர் யுவர் நேம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ ட்ரோனை வாங்கிட்டு நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரொசீஜர் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன் எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் வந்து. ஸோ வந்து ஒன்ஸ் யூ கெட் ட்ரோன், ஸோ நீங்கள் பிராண்ட் நியூ ட்ரோனோ இல்லாட்டி ப்ரீ ஓன்டாக நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகுங்க. ஸோ ஏன்னா வந்து ஈவன் திஸ் கம்ஸ் அண்டர் 249 grams. ஸோ டாய் ட்ரோனாக இருந்தாலுமே இதில் வந்து கேமரா வந்து இருந்துச்சுன்னா லைக் விஷுவலாக நீங்கள் கேப்சர் பண்ணுறது ஏதாச்சும் டிவைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இட். ஸோ அதான் ஸ்ரீலங்காவோட CAA லா. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எடுத்த உடனே வந்து இந்த வெப்சைட் தான் கைஸ். நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் என்னோடய ஃபோனில் நான் இதில் காமிச்சிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். ஸோ சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா CAAன்னு அடித்தாலே நீங்கள் CAA இருக்கைக்குள்ளே போனீங்கனாலே அதுக்குள்ள ட்ரோன் கேட்டகரி. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுளில் ரெஜிஸ்டர் மை ட்ரோன்னு சொல்லி போட்டாலே அடுத்தோன்னே வர்றது இந்த லிங்க் தான். ஸோ அது CAAக்குள்ளே அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போனதுக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைக் CASL ஆன்லைன் ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம், அது மாதிரி மேனுவல் ட்ரோன் அப்ளிகேஷன் நியூ ரூல்ஸ் அப்டேட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேனுவல் ட்ரோன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு சைட் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரோன் அப்ளிகேஷன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அப்ரூவல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டீரெஜிஸ்ட்ரேஷன், ஆமாம் UAS ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த 3 இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா UAS ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன மீனிங்ஃபுல், அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அன்மேன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ UAS இந்த தேர்டாக இருக்க இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து PDFல ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் பார்க்கலாம் அதில் கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ரேட்டிங் ஃபார் லெஷர் ஆர் எஜுகேஷனல் பர்பஸ், அதுக்குமா ஆப்ரேட்டிங் ஃபார் கமர்ஷியல், கவர்மெண்ட் ஆர் நான் லெஷர்ஸ் ஆர் நான் எஜுகேஷனல் பர்பஸை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்பஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறது இல்லை, மேபி ஒரு வெட்டிங் ஷூட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறது இல்லை, சும்மா ஒரு பர்சனல் யூஸுக்கு தான் நீங்கள் உங்களோட விளாக்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கோ ஃபார் ஆப்ரேட்டிங் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ், உங்களுக்கு இது மூலிமா ஒரு காசு வரப்போகுது, இன்கம் வரப்போகுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோ ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லி அதை செக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ வந்து நீங்கள் தான் அந்த ஓனர்னா கிவ் யுவர் ஃபுல் நேம். ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா NIC பாஸ்போர்ட் நம்பர், பர்த்டே, டேட் ஆஃப் பர்த், அதுமாதிரி உங்களோட அட்ரஸ். ஸோ நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். அடுத்து டெலிஃபோன், மொபைல் ரெண்டுக்குமே நீங்கள் ஒரே நம்பரே கொடுக்கலாம். நான் அப்படி தான் கொடுத்தேன். ஸோ இமெயில் ID. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அக்கௌண்டபிள் மேனேஜர் இஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ கம்பெனி. உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கமர்ஷியல் பர்பஸ்க்குண்டா வேறு யாராச்சும் ட்ரோனை ஓனராக இருப்பாங்க, நீங்கள் வந்து வெறும் ஒரு பைலட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சீனை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஓனரோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். பட் நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் அதை ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ஓனர்னா ஒன்லி இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஓனர் அண்ட் கம்பெனி அதை மட்டும் ஃபில் பண்ணலாம், மற்றதை நீங்கள் அப்படியே பிளாங்காக விட்டுடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் தி அன்மேன்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்து அந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போய் நீங்கள் வந்து CAA அப்ரூவ் ரெஃபரன்ஸ் அப்ரூவ் டைப்லெஸ் ட்ரோன்ஸ்னு போட்டாலே ஃபஸ்ட்டாக வர்றதே அதுதான். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்களே பார்க்கலாம் இதில் எல்லா டைப் ட்ரோன். ஸோ DJI பிராண்ட், அவன் நிறைய பிராண்ட் இருக்குது சைட் ட்ரோனோட பிராண்ட். ஸோ அந்த இதோட நம்பர் எல்லாமே வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா DJI, இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா Mini 3. ஸோ Mini 3க்குள்ளே நான் போனேன்னா இட் ஷுட் பி சம்வேர் ஹியர். ஸோ Mini 3 இதோ இருக்குது பார்த்தீங்கன்னா Mini 3. ஸோ அதை அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோட் நம்பர் CASL, APT 0135 அப்படிலாம் இருக்குது ரைட், 0101 அந்த மாதிரி. அந்த இதை வந்து நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் நேம். ஸோ இது வந்து DJI. அடுத்தது மாடல் என்னோடது வந்து DJI Mini 3. ஸோ அதை DJI Mini 3 போடணும். சீரியல் நம்பர், உங்களோட ட்ரோனில் இருக்க சீரியல் நம்பரை நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ அதை எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்ஸ் நீங்கள் வாங்கின பாக்ஸில் இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்டாக DJIயோட நீங்கள் பேட்டரியை கழட்டின உடனே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த QR கோட் லைக் QR ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த QR கோட் இருக்கும், இந்த சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா சரி. இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ரோனை நீங்கள் ரிமோட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்கள் ஃபோன்லேயே காட்டிக்கணும் ஒரு சீரியல் நம்பர் என்னென்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் சீரியல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ சீரியல் நம்பர் போட்டதுக்குமா 5th பாயிண்ட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் டேக் ஆஃப் மாஸ் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா MTOM, இதோட ட்ரோனோட வெயிட். ஸோ 249 grams தான் ட்ரோனோட வெயிட். 6th பாயிண்ட் வந்து ப்ளீஸ் அட்டாச் 2 photos of the device, one which shows the serial number to the email together with this application. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ட்ரோனை வந்து பேட்டரி காட்டிட்டு இந்த சீரியல் நம்பர் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக அப்படி சர்ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சரி. அடுத்தமாக ட்ரோனை ஒரு ஃபுல் பிக்சர் வந்து அவ்வளோதான். ஃபுல் பிக்சர் கூட தேவையில்ல. நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரோன் மேலேருந்து டாப் ஆங்கிளில் ட்ரோனை இதான் கூட ட்ரோன் சொல்லி காட்டுற மாதிரி ட்ரோன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணதுக்குமா நீங்கள் இமெயில் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி போடணும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த மர்ச்சன்ட். ஸோ இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க, ஸோ அதுதான் அடுத்தது. நேம் ஆஃப் தி மர்ச்சன்ட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேமரா வேணும். ஸோ கேமரா போட்டிருக்கேன். மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆன்லைனாக லோக்கல் ஷாப். ஸோ ஆன்லைன் நான் லோக்கலில் தான் போய் நேரில் போய் வாங்கினோம் ஆஃபன் ஸ்டோரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அட்டாச் ரிசீட். ஸோ நீங்கள் வாங்கின போது உங்களுக்கு வந்து அந்த பில் ரைட் இன்வாய்ஸ் ரைட். ஸோ அந்த ரிசீட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த இமெயிலோட. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிமோட் பைலட் இஃப் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி ஓனர். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓனர் டீட்டெயில்ஸ் போடுங்க, நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம் தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் guys. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இமெயில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன் ரைட், சீரியல் நம்பர். ஸோ அதை எப்படி எடுத்துருக்கலாம்டா. ஸோ இப்படி தான் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி தான். ஸோ ட்ரோனோட பிக்சர் இப்படி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கலாம். ஸோ இதான் அது. ஸோ இப்போ வந்து நான் இந்த அடுத்த இது பார்த்தீங்கன்னா ட்ரோனோட பிக்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிக்சர் எடுக்கணும். இப்படி எடுத்தால் நான் ஃபுல் பிக்சர் ஆட் பண்ண ட்ரோனோட. பட் எனக்கு தேவைப்படாது. மேபி நீங்கள் இப்படி நான் அட்டாச் பண்ண மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. அவங்க மெயின் வந்து அந்த சீரியல் நம்பர் தான் வேணும். ஸோ இதில் வந்து நான் ப்ளர் பண்ணிட்டேன் சீரியல் நம்பரை பிளாக் கலரில். பட் இந்த இடத்துல தான் அந்த சீரியல் நம்பர் இருக்கும் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அடுத்தது உங்களோட ஐடி கார்டு. ஸோ என்னோடய ஐடி கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துகிட்டு ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ரெடியாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த ப்ரொசீஜர் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா அதில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். இமெயில் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ drone@caa.lk. ஸோ இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் சென்ட் பண்ண சொன்னால் இதில் மெயிலில் நீங்களே பார்க்கலாம். ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட். ஸோ டியர் சார் மேடம், ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர் மை ட்ரோன் வித் த சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ப்ளீஸ் ஃபைண்ட் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் attached for your reference. Kindly review the submission. Let me know if any additional information or documents are needed to complete the registration process. ஸோ இதில் வந்து நான் அந்த ட்ரோனோட சீரியல் நம்பர் இமேஜ், அதுக்கப்புறமா இப்போ என்னோடய ஐடி கார்டு, அதுக்கப்புறமா வந்து என்னோடய லைசன்ஸே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஐடி கார்டு கொஞ்சம் ப்ளராக இருக்கிறதால நான் வந்து லைசன்ஸோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து அனுப்பியிருக்கேன். அதுமாதிரி யூஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் அந்த ஃபில் பண்ண அந்த ஃபார்மோடைய இந்த இதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். பட் மேக் ஷுவர் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உடனே இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும் போது தான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுமெண்டா இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்துருக்க ஃபோட்டோ வந்து ரொம்ப ஹெச்டியில் இருக்கிறதால கூட எம்பியில் வருது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி எவ்வளோத்துக்கு எழுத்து உங்களோட அதை கம்ப்ரெஸ் பண்ணி போட முடியுமோ அந்தளவுக்கு மேல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அவங்களும் அதான் இது பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இமெயில் அட்டாச் பண்ணும்போது இமெயிலே அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ட்ரைவ் லிங்க்குள்ளே போகாத மாதிரி இமெயிலுக்குள்ளே அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி. நிறைய கம்ப்ரெஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்குது, PDF இமேஜெலாம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிட்டி கொஞ்சம் நீங்கள் குறைச்சி போட்டாலுமே பிரச்சனை இல்லை அந்த இமேஜை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஃபைலையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அதில் மெயில் சென்ட் பண்ண உடனே ஒரு 10 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் இமெயில் எங்கே எடுத்திங்கன்னா அது பக்கத்தில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி இங்கிலீஷ்லையும் கழிக்கலாம், சிங்கிலும் தெரிஞ்சால் நீங்கள் சிங்கிலும் கழிக்கலாம். ஸோ வந்து இதான் guys, சிம்பிளாக முடிஞ்சது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரோன் வாங்கினது தான் இப்படி தான் சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் நிறைய பேர் நான் ஆன்லைனாக பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக காமிச்சிருந்தாங்க. பட் அவ்வளோ கஷ்டமான விஷயமே இல்லை. அது இல்லாமல் பெஸ்ட் திங் என்னென்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இமெயிலாக இருக்கட்டும், நம்ம காலாக இருக்கட்டும், உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது நல்ல ஒரு விஷயம், உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ டக்குன்னு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதா ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களோட அந்த ஒர்க் ரொம்ப டைம் இழுக்காமல் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து லேட் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணலாம்னா டேரெக்டாக அவங்க கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மெயில் அனுப்பிடுங்க, செக் பண்ணி பாருன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் அ குட் திங். ஸோ அப்ரிஷியேட் தட். ஸோ ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெரி சிம்பிள். ஸோ ட்ரோன் ரெஜிஸ்டர் ஆனதுமே உங்களுக்கு இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது ட்ரோன் பெர்மிஷன் வாங்கணும் சார். சில இடங்களில் வந்து எல்லா இடங்களையும் ஃப்ளை பண்ண இயலாது.
ஸோ ஃப்ளை பண்ணமுண்டா அப்ரூவ் ஆகணும். ஸோ அப்ரூவல் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ அந்த டைமில் உங்கள் ட்ரோன் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தே ஆகணும். ஸோ லீகலாக ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணமுண்டா யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் காய். ஸோ அதான் நம்மளோட லீகல் டேர்ம்ஸ். ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணாதே. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பிளேஸை வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபைன்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ அது வந்து உண்மையிலேயே ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரோனை சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் ரெஜிஸ்டர். அதிகமாக நீங்கள் வந்து ட்ரோனை அப்ரூவல் வாங்கி பிளேஸ்க்கு ரெஜிஸ்டருக்கு அப்ரூவல் ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கி நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஹசலும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட ட்ரோனை ஹேண்டில் பண்ணலாம். ஏன் நான் தான் இதெல்லாம் சொல்கிறேன்டா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கி பண்ணும்போது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் யாராச்சும் வந்துடுவாங்களா, ப்ளேன்லாம் வருதா அப்படிலாம் சொல்லி பார்த்து பயங்கரமாக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இதே ஹேண்டில் பண்ணுவோம் ட்ரோனு. ஸோ அதனால் மைண்ட்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு இது ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யாரும் வந்து எந்த செக்யூரிட்டி கார்டோ யாரும் வந்து தடுக்க போதில்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து ட்ரோனை ஆப்ரேட் பண்ணும்போது நல்ல நல்ல ஃபுட்டேஜஸ்லாம் வந்து கூலான ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதாவது தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி எப்படி அப்ரூவல் வாங்குறது, எந்த இடத்துல நீங்கள் ஃப்ளை பண்ண போவீங்களோ அப்ரூவல் எப்படி வாங்குறது, ஸோ அதை பற்றின வீடியோ போடுவேன். ஸோ பிடிச்சிருக்க நம்புறேன், புரிஞ்சிருக்க நம்புறேன். ஸோ ட்ரோன் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் காட்டுங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமலே ட்ரோனை ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.